Hi, hello everyone. Welcome back to our channel. Today recipe Jigirthanda. இதை வீட்டிலே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 4லேருந்து 5 பீஸ் எடுத்துக்கோங்க. இதை ஓவர் நைட் நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரமல் சிரப்பு பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் சுகர் போட்டு நல்லா மெல்ட் பண்ண விடுங்க. இப்போ நல்லா மெல்ட் ஆகி வருது. இப்போ நம்ம இதேமாரி ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வருது. இப்போ இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு நல்லா தேன் கலரில் வந்துட்டு இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு எல்லாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் தண்ணி விட்டுக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு இதேமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இதெல்லாம் கரைஞ்சி ஒரு திக் ஸ்டேஜுக்கு வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேரமல் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரபடி பண்ண போகிறோம். இதுக்கு 500 ml பால் எடுத்துக்கோங்க. இதை நல்லா அடிகனமான ஒரு கடாயில் விட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. அதில் வரக்கூடிய ஆடையை இதே மாதிரி எடுத்து விட்டு நல்லா திக்கார வரைக்கும் நல்லா வத்துறது வரைக்கும் பாயில் பண்ணுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க, கடைசியில் இந்த ஸ்டேஜுக்கு வரும். திக்கான க்ரீமாட்டு இருக்கும். இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரபடி ரெடி ஆயிடுச்சு. மில்க் ரபடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கப் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கூலான பால் எடுத்துக்கோங்க. இதில் அந்த கேரமல் சிரப் விட்டுக்கோங்க. 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பால் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு இதே மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் கேரமல் சிரப் விடலாம். நெக்ஸ்ட் இப்போ பாதாம் பிசின் நைட்டு ஃபுல்லாக ஊறுன இதேமாரி ஜெல்லியாக இருக்கும். இதை நம்ம சேர்த்துக்கலாம். நாலு ஸ்பூன் பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் கேரமல் சிரப்பு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ரபடி சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான பால் ஏடு இதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே 1 ஸ்பூன் கேரமல் சிரப் விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து ஐஸ்கிரீம் கேரமல் ஐஸ்கிரீம் சேர்க்கணும். நீங்கள் கேரமல் ஐஸ்கிரீம் இல்லைன்னா நார்மல் வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இதே சிரப்பை விட்டு ஒருக்க மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு எடுங்க. உங்களுக்கு கேரமல் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து குல்ஃபி பண்ணி வச்சிருக்கேன். அதனால அந்த குல்ஃபி ஐஸ்கிரீமே இதில் சேர்த்துறேன். நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
மேலே கொஞ்சம் கேரமல் சிரப் விட்டுக்கோங்க. இப்போ குழு குழு ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.